மக்கத்து மாமன்னர், மதினத்து மாவேந்தர், ஈருலகத்து தலைவர், நறுமண வியர்வை கொண்ட முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்னான அமுத வாக்கு. யார் இந்த சலவாத்தை என் மீது ஓதி வருவாரோ அவர் என்னை கனவில் தரிசிப்பார். யார் என்னை கனவில் காண்பாரோ கியாமத்து நாளன்று அவர் என்னை பார்ப்பார். கியாமத்து நாளன்று யார் என்னை பார்த்து விடுவாரோ அவருக்கு நான் ஷஃபாஅத்து செய்வேன். யாருக்கு நான் ஷஃபாஅத்து செய்கின்றேனோ அவர் ஹௌதே கௌசர் என்கின்ற நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்துவார். அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய உடம்பை நரக நெருப்பிற்கு ஹராமாக்கி விடுவான். சுப்ஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு அருமையான தரூத் ஷரீஃப் இது. இன்ஷா அல்லாஹ் இந்த தரூத் ஷரீஃபை ஓதுவதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த தரூத் ஷரீஃபை ஒரு தடவை 2 தடவை உங்களுக்காக வேண்டி ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி முஹம்மதின் ஃபில் அர்வாஹி வ அலா ஜஸதிஹி ஃபில் அஜ்சாதி வ அலா கப்ரிஹி ஃபில் குபூரி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி முஹம்மதின் ஃபில் அர்வாஹி وعلى جسده في الأجساد وعلى قبره في القبور. இன்ஷா அல்லாஹ் இதே போன்று துரூத் ஷரீஃப் ஒவ்வொரு துரூத் ஷரீஃபும் இந்த சேனலில் இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வையுங்கள். அவங்களுக்கும் இந்த பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும். இதே போன்று துரூத் ஷரீஃப் ஓதுறதுனால எத்தனை பலன்கள் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமாக இன்னொரு வீடியோ இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். 30 விதமான பலன்கள் ஒருவர் துரூத் ஷரீஃப் சலவாத் ஓதிக்கிட்டே வந்தார்னாக்கா அவருக்கு கிடைக்கும். சுப்ஹான் அல்லாஹ். அந்த பலன்களையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதே போன்று இந்த சலவாத்தை எந்த எண்ணிக்கையில் ஓதணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் எந்த ஒரு எண்ணிக்கையுமே குறிப்பிடப்படலை. அதனால் எவ்வளவு அதிகமாக இது எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுறீங்களோ அதே போன்று எந்த அளவுக்கு இஹ்லாஸுடன் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி வருகின்றீர்களோ இதனுடைய பலனை நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு இஹ்லாஸுடன் ஓதக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.